வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இதோட மேனுஃபேக்சர் அதிகமாக நம்ம ஒரு சைடு இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்காங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மஸ்கிட்டோ இன்சென்ஸ் ஸ்டிக் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம ஊரில் அந்த கொசுவத்தி சுருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ மோஸ்ட்லி இந்த எலக்ட்ரானிக்கல் பேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் போக சிலர் இந்த மாதிரி அகர்பத்தி மாதிரியே ஆன இந்த இன்சென்ஸ் மஸ்கிட்டோ ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு பெஸ்ட்டு என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஹெர்பல் ப்ராடக்ட் மூலமாக பண்ணுறதுனால தான் இதை இப்போ கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்குறதுக்கான காரணம். சரிங்களா? ஃபுல்லாக நேச்சுரலான ரா மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதோட யூசேஜ் நல்லாவும் இருக்குது. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ இதோட மேக்கிங் நார்த்து சைடு தான் இதோட மேனுஃபேக்சர் அதிகமாக இருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இது கிட்டத்தட்ட அகர்பத்தி மேக் பண்ணுற மாதிரி தான், ஆனால் ரா மெட்டீரியல் வேறு. ஸோ நம்ம இதுக்கான மிஷினில் நம்ம 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அகர்பத்தியும் பண்ணிக்கலாம், இந்த மஸ்கிட்டோ ஸ்டிக்கும் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மிஷின் லிங்க்கு, ரா மெட்டீரியல் லிங்க்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இதை மேனுஃபேக்சரிங் பண்ணணும், தென் இதுக்கான ரா மெட்டீரியல் என்ன, தென் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணலான்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இதோட மிஷின் பற்றி பார்த்தோம்னா, ஸோ இதுக்குன்னு தனியாக மிஷினரிஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த அகர்பத்தி மேக்கிங் மிஷின் மாதிரி தான். ஸோ ரெண்டுமே நம்ம பண்ண முடியும் ஒரே மிஷினில், முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ மிஷின் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு கீழே இருக்குது, வேணும்னா பார்த்துக்காங்க. ஸோ மிஷினில் நம்ம என்ன பண்ண மாதிரி இருக்கும்னா, நம்ம ரா மெட்டீரியலை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்டிக்கு வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு மிஷினில் ஒர்க் அவ்வளோதான் இருக்கும். ஸோ ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு விதமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் நான் ஒரு 2 டைப்பில் நான் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா சாடஸ்ட், அதாவது மரத்துகள். அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு, அது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் ஆயில், ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெர்மரிக், அதாவது மஞ்சள். அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ், வாசத்துக்கு. அதுக்கப்புறம் பேம்போ ஸ்டிக்னா அந்த ஊதுபத்தியில் இருக்கலாம் அந்த ஸ்டிக்கு. ஸோ அதுதான் பேம்போ ஸ்டிக். ஸோ இது ஒரு டைப்பு. இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியும். இன்னொரு சைடு என்னென்னா, சிட்ரோனிலா ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில், அது ஒரு 1.5% நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் ஆயில், அது ஒரு 1%. அதுக்கப்புறம் ரோஸ்மெரி ஆயில் ஒரு 4.5%. சீடர் ஆயில் அது ஒரு 1%. பெப்பர் மின்ட் ஆயில் அது ஒரு 2%. அதுக்கப்புறம் சா டஸ்ட், இது 90% மரத்துகள். சாடஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்காக மரத்துகள். அதுக்கப்புறம் பேம்போ ஸ்டிக். ஸோ அந்த பேம்போ ஸ்டிக் எங்கே வாங்கணுன்ற லிங்க்கும் நான் கீழே இருக்குது, வேணும்னா பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது 2 விதமான ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணி தனித்தனியாக தான். ஸோ இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட். உங்களுக்கு எந்த ரா மெட்டீரியல் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது நல்ல எஃபெக்டிவாக படுதோ அதை வச்சு நம்மளால் பண்ண முடியும். இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். மொத்தமாக நம்ம ரா மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தேவைப்பட்டால் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிஷின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம். தென் இந்த ஸ்டிக் மேக்கிங் மிஷினில் பேம்போ ஸ்டிக்கை 50 நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மிஷினில் ஒரு 50 ஸ்டிக் அப்படி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். தென் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணுற மாதிரி, லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஷின் ரன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த மஸ்கிட்டோ ஸ்டிக்கு நம்மளுக்கு ரெடியாகி 1 by 1 நம்மளுக்கு வெளியே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்மளுக்கு பாக்ஸோ இல்லை பேக்கெட்டோ நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாக்ஸில் பண்ணிக்கிறோன்னா எந்த மாதிரி மிஷினும் தேவையில்லை. பாக்ஸ் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நம்ம அதை பேக் பண்ணிடலாம். இன்கேஸ் நம்ம பேக்கெட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் டிசைன் பண்ணிவிட்டு, நம்மளுக்குன்னு ஒரு பேக்கெட் டிசைன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பேக்கெட்டை நம்ம ஒட்டுறதுக்கு இந்த கடையிலலாம் பேக் பண்ணுறதுக்கு லேமினேட் பண்ணி ஒட்டுவாங்களோ, ஸோ அந்த மாதிரியான பேக்கேஜுக்கான லேமினேட் நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்கில் நம்ம ஒட்டி, ஸோ நம்ம அதை சேல்ஸுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ பார்க்கணும், யூடியூப்பில் நிறைய இருக்குது. ஸோ நானும் ஒரு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா அதில் டேரெக்டாக போய் பார்த்துக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் குடிசை தொழிலாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டிலே வச்சு கூட நம்ம இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நிறைய மானியம் கவர்மெண்ட்லேருந்து உதவித்தொகை அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட்டை நம்மளை மேக் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சொன்ன மாதிரி மிஷினரிஸ் நம்மளுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் 90,000க்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கேஜிங்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்கேஜாக 5, 10 அப்படின்னு போட்டு நம்ம பேக்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 30,000 அந்த மிஷின் ரேட் ஆகும். ரா மெட்டீரியல், ஸோ ஒரு 1 மந்த்துக்கு தேவையான ரா மெட்டீரியல், அந்த ஸ்டிக் வாங்குறது, மற்ற அந்த ப்ராடக்ட் வாங்குறதெல்லாம் சேர்த்து ஒரு 30,000 ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல்,
ஸோ அந்த கவர் வாங்குறது, ஸோ பாக்ஸ் வாங்குறது, ஸோ அதுக்கெலாம் ஒரு 10,000 ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் போதுமானது. ஸோ நம்மளுக்கு அதிகமாக தோணும். ஸோ இன்கேஸ் நம்ம மேனுவலாக பண்ணும்போது இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராது. நமக்கு இந்த ஸ்டிக் மேனுஃபேக்சரிங் மிஷினுக்கு தான் நம்மளுக்கு ஒரு 90,000 வந்துடுது. மொத்தமாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கிட்ட வந்துடுது. இன்கேஸ் நம்ம மேனுவலாக பண்ணுறோன்னா ஒருத்தராக கையை வச்சு உருட்டி நம்மளுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டைமும் ஆகும். ஸோ நம்மளுக்கு மிஷின் வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லோக்கல் ஏரியாவில் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் போக போக வந்து நம்மளுக்கு பிக்கப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் பிக்கப் பண்ணதும் அதுக்கப்புறம் நம்ம ஊரை விட்டு வெளியே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஒருத்தர் வெளியே போய் டேரெக்டாக ஒவ்வொரு ஷாப்பாக போய் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம ஊர் சைடு வந்து அதிகமாக மேனுஃபேக்சரிங் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல விதமாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.